வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் ஆகியவற்றுடன் இணைந்து சிக்ஷா சமஸ்கிருதி உத்தன்யாஸ் ஏற்பாடு செய்துள்ள 3 நாள் தேசிய கல்வி மாநாடு ஞானகும்ப மேளா புதுச்சேரி பல்கலைக்கழக அரங்கில் துவங்கியது. துவக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் தரணிகரசு ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மேலும் மத்திய தமிழ் ஆய்வு மையம் சார்பில் திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகம் வெளியிடப்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 11.5 ஏக்கர் நிலம் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் 40 ஆண்டுகள் தனியார் குத்தகைதாரர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். இது தொடர்பாக இந்து அறநிலைத்துறை மூலம் நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடரப்பட்டு சுமார் 40 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வருகின்றது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்களின் பெரும் முயற்சியால் வீராம்பட்டினம் திருப்பணிக்குழு மக்கள் குழு ஆகியோரின் ஆதரவுடன் சுமார் 100 கோடிக்கு பொறுப்பான நிலத்தை இன்று புதுச்சேரி வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கோவில் தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழு, திருப்பணிக்குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நிலம் மீட்கப்பட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ந்து முயற்சி செய்து நிலத்தை மீட்டெடுத்ததற்கு அரியங்குப்பம் தொகுதி மக்கள் சார்பாக வீராம்பட்டினம் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள குபேர் திருமண நிலையத்தை புதுப்பித்தல் ரூபாய் 69,75,078 ரூபாயில் சுப்ராயப்பிள்ளை அறக்கட்டளை அவை நிதியிலிருந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அவர்கள், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்திருந்தனர். உப்பளம் தொகுதி சுப்பையா சாலையில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் குபேர் திருமண நிலையம் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இதன் மூலம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், பம்பக்கீரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தவே திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் சட்டமன்றத்தில் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார். இதனால் ஏழை எளிய மக்கள் அவர்களின் சுப நிகழ்ச்சிகளை மிக மிக குறைந்த செலவில் நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கிய பணி மிக பொறுமையாக நடைபெறுவதாக அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அழைத்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். பணிகளில் வேகத்தை அதிகரிக்க நகராட்சி அதிகாரிகளிடம் ஆய்வின் பொழுது வலியுறுத்தினர். உடன் உதவி பொறியாளர் யுவராஜ், தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் நெல்லித்தோப்பு அருகே உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பதி, போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வு கேள்விகளை எழுப்பினர். அதற்கு சரியான விடையளித்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறை மூலம் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பதி பரிசுகளை வழங்கினார். இதனால் மாணவர்கள் மத்தியில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதும் தெரிந்து கொள்வதும் போன்ற செயல்களை ஊக்குவிக்கும் அளவில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் திரளாக மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநகர, ஒன்றிய, நகர, பேரூர் கழக அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர் பதவிகளுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி கடலூர் திமுக அலுவலகத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், நமது எதிரிகள் யார் என்று உணர்ந்து பணியாற்ற வேண்டும், வருபவர்கள் என தொடர்ந்து பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம் நேர்காணலுக்கு வந்தவர்களுக்கு அறிவுரையும் வாழ்த்துக்களும் கூறி, மேலும் இது ஒன்றும் ரசிகர் மன்றம் அல்ல, இது இயக்கம் என்று எடுத்துரைத்தார். மேலும் கடலூர் நகரமன்ற கழக செயலாளர் KS ராஜா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இதில் கழக மாணவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன், மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஏற்பாடு செய்யப்பட்டது. இது நேர்காணல் செய்யப்பட்டு நீங்களாம் ஒன்றிய அமைப்பாளராக, மாணவரணி அமைப்பாளராக, துணை அமைப்பாளராக அறிவித்த பிறகு நீங்களாம் அந்தந்த பகுதியில், அந்தந்த ஒன்றியத்தில், நகரத்தில் மாணவரணியை மாணவர்களை உறுப்பினராக ஆக்கி நல்ல எழுச்சியுள்ள மாவட்டமாக ஆக்குவதற்கு நான் உங்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மாணவரணியை சார்ந்தவரை வந்தவொடனே கொஞ்சம் கற்பழிச்சு, மாணவரணியை பொறுத்தவரை ஒரு கொள்கை பாசறையாக மாற வேண்டும். ஆக விசிலடிச்சாங்க கொஞ்சம் மாரி இந்த முண்டாசிக்கிட்டு மற்றவங்களை காப்பி அடிக்கிறது, நம்முடைய கேரக்டரை மாற்றக்கூடாது. நம்முடைய ஒரிஜினல் கேரக்டர், நம்முடைய திராவிட இயக்கத்தை சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களையெல்லாம் இப்போது எனக்கு இப்போ மேடையில் இப்போ சொன்ன நல்ல பேச்சாளர்கள், நல்ல எழுச்சியுள்ள இளைஞர்களை, ஏன்னா நாங்கள் பேசினா எடுக்காது. இப்போ ராஜீவ்காந்தி, இப்போ அந்த ஏழெல்லாம் இப்போ இளைஞர்களாக இருக்கின்றவர்கள்லாம் பேசி உங்களெல்லாம் உற்சாகமூட்டி மாணவர் இயக்கத்தை நல்ல, இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் நாங்கள்லாம் நைட்டில் 12 மணிக்கெலாம் போராட்டம் நடத்துவோம். ஈழத்தமிழ் இப்போ அங்கே அடக்குமுறையை கண்டித்து இரவு 12 மணிக்கு நாங்கள் போராட்டத்தை நடத்தணும். அந்த அளவுக்கு அந்த போராட்ட குணம் இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த இடத்துக்கு வர வேண்டும்னா போராட்ட குணம், இந்த போராட்ட குணத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் பெற வேண்டும். உடனே மாணவன் ஆகணும், உடனே அமைப்பாளர் ஆகணும், உடனே MLA ஆகணும், அப்புறம் மந்திரி ஆகணும். இந்த கனவு சாதாரணம் இல்லை. நாங்கள் படிக்கும்போது இப்போலாம் MLA ஆகணும்னு நான் நினைக்க கூட இல்லை, மந்திரி ஆகணும்னு நான் கனவு கூட கண்டதில்லை. ஆனால் உழைப்பு உண்மையான உழைப்பு, உணர்வுபூர்வமான உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நாம் எது வேணும் பிடிக்க முடியும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.